வணக்கம். பாஸ்ட் வீடியோஸில் நம்ம பிஸ்னஸ் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணி பேசியிருந்தோம். ஒன்று வந்து கூட்ஸ், அனதர் ஒன் இஸ் சர்வீஸ். அதாவது பொருட்கள் மற்றும் சேவை ரெண்டு பிஸ்னஸாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கூட்ஸ் பற்றி பார்க்கலாம். கூட்ஸ் என்பது ப்ராடக்டாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம், நம்ம யூஸ் பண்ணுற ஃபிசிக்கல் ப்ராடக்டாக புரிஞ்சுக்கலாம். சர்வீஸ் என்பது சேவை, உங்களுக்கு நல்லா தெரியாது. இப்போ ப்ராடக்டை வந்து மூணாக கிளாஸிஃபை பண்ணலாம். ப்ராடக்ட்ஸ் வந்து மூணாக கிளாஸிஃபை ஆகுது. ஒன்று வந்து கன்சியூமர் டியூரபிள் ப்ராடக்ட்ஸ், ரெண்டாவது கன்சியூமர் செமி டியூரபிள் ப்ராடக்ட்ஸ், மூணாவது இந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நம்ம யூஸ் பண்ணுற எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ். இப்போ இந்த மூணுத்தும் கிளாஸிஃபிகேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், லேப்டாப், மொபைல், உங்களுடைய பைக், கார், இதெல்லாம் வந்து டியூரபிள் ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் வருஷக்கணக்காக யூஸ் பண்ணுவீங்க, அதெல்லாம் அது டியூரபிள் ப்ராடக்ட்ஸ் கேட்டகரியில் வருது. செமி டியூரபிளில் என்ன வருதுன்னா, உங்களுடைய சட்டை, ட்ரௌசர்ஸ், நீங்கள் யூஸ் பண்ணுற சாரி, சுடிதார், எனி ஹேண்ட்கி, உங்களுடைய ஃபுட்வேர், ஷூ, செப்பல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு செமி டியூரபிள் கேட்டகரியில் வருது. மூணாவது என்பது இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். தினம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். பேஸ்ட் வந்து ஒரு 15 days ஒன்ஸ் வாங்குவோம், இல்லை மந்த்லி ஒன்ஸ் வாங்குவோம், அந்த மாதிரி வாங்கிக்கிட்டே இருப்போம். சோப்பு வாங்கி கரைய சோப்பு வாங்குவோம். அந்த மாதிரி வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் வந்து மூணாக இருக்குது. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிற நீங்கள் இதில் எந்த கேட்டகரி ப்ராடக்ட்டில் நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸை செட் பண்ணணும்னு நினைக்கிறன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ப்ராடக்ட்ன்றது காமனாக எல்லாமே ப்ராடக்ட் உங்களுக்கு. அப்போ வந்து மூணாக கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க ப்ராடக்ட்ஸை. ஒன்று வந்து கன்சியூமர் டியூரபிள் ப்ராடக்ட்ஸ், செமி டியூரபிள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்றதை வந்து உங்கள் ப்ராடக்டை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறீங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து பொருட்களை ஹேண்டில் பண்ணுறவங்க, ஃபிசிக்கலாக ப்ராடக்டை வந்து பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்காக இது சொல்லப்பட்டது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து நீங்கள் உற்பத்திக்கும் போகலாம். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் போட்டிருந்த உற்பத்தி, சப்ளை செயின், மூணாவது வந்து ரீட்டெயிலிங். இது மூணாக பிரியுது. எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் இது மூணுமே வரும். ஒன்றுக்கு ஒன்று நெருங்கிய தொடர்பு உள்ளது என்பது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எந்த கேட்டகரி ப்ராடக்ட், எந்த போர்ட்ஃபோலியோ, மேனுஃபேக்சரிங்காக, சப்ளை செயினாக, ரீட்டெயிலிங்காக அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இதை முடிவு பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் அஃபீஷியலாக ஆத்தென்டிகேட்டடாக இந்தியன் லாக்கு உட்பட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் ரெடி பண்ணணும் பிஸ்னஸ்க்காக. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.